நண்பர்களே, இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு வாழைப்பழம். இது வந்து பச்சைநாடம் பழம். நம்ம பழம் ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்ருக்கிறோம். அது இன்றைக்கி வந்து பழம் வாழைப்பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது வந்து நீர்ப்பூசணி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீர்ப்பூசணி வந்து இது பச்சையாக கட் பண்ணி கொஞ்சம் மிளகும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து புடலங்காய் பொரியல். இது வந்து பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு தளிச்சு வச்சுருக்கோம். இந்த பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். முதல் நாள் மதியமே கூட ஊற வச்சுருங்க, காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மீல் மேக்கர். நீங்கள் சனிக்கிழமைங்கனால முட்டையெல்லாம் எதுவும் கிடையாது, அதுக்கு மேலே வந்து மீல் மேக்கர் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீனு, பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் வந்து ஒரு 2 வேளை சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய தேவை வந்து கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் ஆயிரும். இதில் வந்து 100 கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் வந்து ஒரு 22-23 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும். அதனால் இதுவே கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு இல்லை 2 வேளை ஒரு 200-250 கிராம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அப்புறம் மீதியெல்லாம் நீங்கள் மற்ற வைட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கெலாம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி சூப் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் வச்சுருக்கோம். இன்றைக்கி மெயின் கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியில் பருப்பரிசி சோறு பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனி அரிசி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். கிலோ வந்து 140 ரூபா அது மாதிரி விற்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிட முடியாது. இவ்வளோ தான் சாப்பிட முடியும் உங்களால். நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா மென்று தான் சாப்பிட்ணும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி விலை அதிகமாக இருக்கணும் வாங்காமல் விட்றாதீங்க, வாங்குங்க, கம்மியாக வாங்குங்க. அடிக்கடி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு கொடுக்குற காசை இந்த மாதிரி சாப்பிட்டு சரி பண்ண முடியும். ஸோ அதனால் அதை பிளான் பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வீடியோ போடணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுதான் லஞ்சுமே. ஸோ இது வந்து நீங்கள் லஞ்சாக கூட பிளான் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ ஹெவியாக சாப்பிட முடியாதுன்னா ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இதை லஞ்சு பிளான் பண்ணிக்கங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை ஹெவியாக சாப்பிட்டு லஞ்சு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கோம். அதுதான் பிளான். ஓகே.